நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. Why Atlee is the best னு டைட்டில்ல வச்சிட்டு வீடியோக்குள்ள ஒருத்த உட்காந்து பயங்கரமா அட்லியை கலாய்க்க போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த வீடியோ பார்க்க வந்திருந்தீங்கன்னா ஐம் வெரி சாரி. நிஜமாவே அட்லி ஏன் பெஸ்ட்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் என்னடா நேத்து தான் மிஷ்கின் பர்த்டேக்கு அவர் ஏன் பெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டு இப்போ அட்லி பர்த்டேக்கு இவர் ஏன் பெஸ்ட்னு ஒரு வீடியோ போடுறேன். இதே மாதிரி மாத்தி மாத்தி வீடியோ போட்டு வியூஸ் வாங்குவான்னு கேட்டீங்கன்னா எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். ஒரு ஃபீல்டுல ஒரே ஒருத்தர் தான் பெஸ்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வகையில பெஸ்டா இருப்பாங்க. அந்த மாதிரி மிஷ்கின் ஏன் பெஸ்ட்னு நேத்து பார்த்தோம். அதே மாதிரி அட்லி ஏன் பெஸ்ட்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்லி பெஸ்ட் அப்படின்றத விட அட்லி மாதிரி ஒரு டைரக்டர் தமிழ் சினிமாவுக்கு மஸ்ட். சினிமாவை ஆர்ட் ஃபார்மா பாக்குறவங்களை விட ஒரு என்டர்டைன்மெண்ட்காக சினிமா பாக்குறவங்க தான் அதிகம். கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து சினி இண்டஸ்ட்ரியை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு அதிக பட்ஜெட் போட்டாலும் அதை விட அதிகமா கலெக்ஷன் பண்ற கமர்ஷியல் படங்களும் முக்கியம். ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர்னு ஆடியன்ஸே மூணா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒரு பக்காவான கமர்ஷியல் படனால மட்டும்தான் இந்த 3 ஆடியன்ஸ் தியேட்டருக்கு கொண்டு வர முடியும். நிறைய படங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் பிடிக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பிடிச்ச படங்கள் தான் உங்க அப்பா அம்மாக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிக்கிற படங்கள் தான் உங்களுக்கு பிடிக்காது. ஆனா சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் ஜெனரல் ஆடியன்ஸ், கிரிட்டிக்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு கமர்ஷியல் படம் மட்டும் தான். அண்ட் இந்த பீரியட் ஆஃப் தமிழ் சினிமால அந்த மாதிரி ஒரு பக்காவான கமர்ஷியல் படம் எடுத்து பிளாக் பஸ்டர் கொடுக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைரக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த சில டைரக்டர்ஸ்ல ரொம்ப முக்கியமான டைரக்டர் தான் அட்லி. சோ இப்போ தமிழ் சினிமாக்கு அட்லி ஏன் ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சிருக்கும். ₹200 கொடுத்து படம் பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி அதே நேரத்தில் குவாலிட்டியான படத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுல அட்லி தெளிவா இருக்காரு. ராஜா ராணி பார்க்கும்போது இது ஒரு டேரக்டரோட ஃபர்ஸ்ட் படம் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டேரக்டர் எடுத்த மாதிரி இருக்கும். அண்ட் சங்கர் சார் கிட்ட அசிஸ்டண்டா இருந்ததுனாலே நோ தெரியல, அட்லி படங்கள்ல விஷுவல் எஃபெக்ட்ஸும் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸும் நிறைய பார்க்கலாம். சங்கர் சார் படத்துல கூட எதெல்லாம் கிராஃபிக்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் அட்லி படங்கள்ல உங்களுக்கு தெரிஞ்ச இந்த டபுள் ஆக்ஷன் விஎஃப்எக்ஸ்லாம் வந்தாலும் உங்களுக்கு தெரியாம நிறைய இடத்துல விஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாரு. பட் நம்ம யாருமே அதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டோம். நிஜமாவே செட்டு போட்டு தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைச்சிருப்போம். அந்த அளவுக்கு ரியாலிட்டி கூட விஷுவல் எஃபெக்ட்ஸ் அழகா மர்ஜ் பண்ணிருப்பாரு. அண்ட் அந்த விஎஃப்எக்ஸ் கூட பட்ஜெட் நிறைய இருக்கு அப்படின்றதுக்காக தேவையில்லாம யூஸ் பண்ண மாதிரிலாம் இருக்காது. எல்லாமே கதைக்கு தேவைப்படுறதா தான் இருக்கும். சோ இருக்கிற டெக்னாலஜி அழகா யூஸ் பண்ண தெரிஞ்சவர் அட்லி. காலங்காலமா எடுத்துட்டு இருக்கிற அதே ரிவெஞ்ச் ஸ்டோரியை திரும்ப எடுத்தாலும் அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கலாம், ரொமான்டிக் சீன்ஸை எப்படி எடுக்கலாம், எங்க பாட்டு வைக்கலாம், மாஸ் சீன்ஸ்னா எப்படி இருக்கணும், ட்விஸ்ட்டை எப்படி ரிவீல் பண்ணணும், எமோஷனல் சீன்ஸ்ல ஆடியன்ஸ் எப்படி அழ வைக்கணும், காமெடி சீன்ஸ்ல எப்படி சிரிக்க வைக்கணும், இது எல்லாத்தையும் அட்லி கிட்ட தான் கத்துக்கணும். எப்படி ஒரு ஃபுல் மீல்ஸ்ல ஸ்வீட், காரம், புளிப்பு, கசப்புன்னு எல்லா டேஸ்ட்டும் இருக்கும், அதே மாதிரி ஒரு அட்லி படத்துல எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். அண்ட் மாஸ் சீன்ஸ்னு எடுத்துக்கிட்டா தேவையில்லாம ஒரு ஃபைட், சம்பந்தமே இல்லாம பிஜிஎம் போட்டு ஸ்லோ மோஷன் நடந்து வருது, இந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்டோரி கூடவே டிராவல் ஆகுற மாதிரி ஒரு சீனை வச்சு அந்த சீன் ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸ் வர வைப்பாரு. 1 2 3 4 5 6 7 8 9 10. அண்ட் தெரி படத்துலலாம் ஒரு சீன் கூட தேவையில்லாம இருக்காது. ஒரு ஃபைட் சீனை கூட கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு தான் யூஸ் பண்ணிருப்பாரு. என்னதான் ஒரு டேரக்டர் நிறைய நல்ல படங்கள் கொடுத்தாலும் திடீர்னு ஒரு ஃபிளாப் கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட அடுத்த படம் வரும்போது இந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். பட் அட்லி எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் படத்தை 100 நாள் ஓட வச்சு ப்ரூவ் பண்ணதுனால இவன் செம்ம டேரக்டரா அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த நம்பிக்கை குறையவே இல்லை. எந்த தீமா இருந்தாலும் இவன் எடுத்தா நல்லா தானே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லாஜிக் கோட்டைகள்லாம் இருந்தாலும் படம் பார்த்துட்டு வந்து வேலை வெட்டி இல்லாம உட்காந்து யோசிச்சா மட்டும்தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமே தவிர தியேட்டர்ல உங்களே மறந்துட்டு நீங்க படத்தை தான் என்ஜாய் பண்ணி இருந்திருப்பீங்க. அண்ட் அவர் எடுத்த 4 படங்கள்ல பிகில் மட்டும் தான் 10க்கு 7க்கு கீழே ரேட்டிங் போயிருக்கு. நிறைய பேர் ட்ரால் பண்ண படமும் பிகில். பட் நீங்க அந்த பிகில் பார்த்துட்டு தியேட்டர்ல இருந்து வெளியே வரும்போதே வேற லெவல் மாஸ்னு கதறிட்டே தான் வந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு தியேட்டர்ல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண வைக்கிறவர் அட்லி. இப்போ நீங்க ஆவல எதிர்பார்த்த இந்த விஷயம், அட்லி காப்பி அடிக்கிறாரா? பொதுவா ஸ்டோரின்னு எடுத்துக்கிட்டா பிளாஷ்பேக்ல அப்பாவை கொண்டவன புள்ள வளர்ந்து பழி வாங்குறது, ஹீரோட ஃபேமிலியை கொண்டவன ஹீரோ பழி வாங்குறது, இந்த 2 பேஸ் லைனோட தமிழ் சினிமால ஒரு 100-200 படம் வந்திருக்கும். சோ அதை காப்பின்னு சொல்ல முடியாது. அட்லி சொல்ற மாதிரி மொத்தமே 7 ராகம் 7 தாளம் தான் இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இதே மாதிரி ரிவெஞ்ச் ஸ்டோரிஸ் வந்துட்டே தான் இருக்கும். பட் எல்லாமே அட்லி படம் மாதிரி ஓடுமான்னு சொல்ல முடியாது. வேற வேற படத்துல இருந்து சீன்ஸ் எல்லாம் காப்பி அடிச்சு அப்படியே இவர் படத்துல வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரால் வீடியோஸ்லாம் இருக்கு. அது நானும் ஒத்துக்கிறேன். வேற படங்கள்ல ஒரு சீன்ஸ் இவர் படங்கள்ல ஒரு சீன்ஸ் சிமிலரா இருக்கு. பட் அப்பவும் இவர் மட்டும் இந்த
பண்றது இல்ல. ஏகப்பட்ட டேரக்டர்ஸோட பல படங்கள்ல இதே மாதிரி சிமிலரான சீன்ஸ் இருக்கும். ஆனா எல்லார் படத்தையும் அட்லி படம் மாதிரி நம்ம என்ஜாய் பண்றது இல்ல, எல்லார் படமும் அட்லி படம் மாதிரி ஓடுறதும் இல்ல. ஏன்னா பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியம். அந்த பிரசன்டேஷன்ல அட்லி கில்லி அண்ட் அவர் எப்படியாவது கலாய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ஃபர்ஸ்ட் லுக் வந்ததுல இருந்து படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இதை எங்க இருந்து சுட்டாரு அதை எங்க இருந்து சுட்டாருன்னு கண்டுபிடிச்சு ட்ரால் பண்றதே வேலையா வச்சிருப்பாங்க. எங்க அது எதையுமே கண்டுக்காம தமிழ்ல எடுத்த 4 படத்தை ஹிட் கொடுத்துட்டு இப்ப பாலிவுட்க்கு போயிட்டு ஷாருக் கானை வச்சு படம் எடுக்கிற அட்லி எங்க? நீங்க என்னதான் கலாய்ச்சாலும் இந்த பீரியடோட பெஸ்ட் என்டர்டெய்னிங் டைரக்டர் அட்லி தான். இப்பெல்லாம் என்னன்னா டைரக்டர் ஆயிட்டோன்றவனே மாஸ் காட்டுறான். ஆனா டைரக்டரா நம்ம ஆகி மக்கள் அதை பார்த்து ரசிக்கணும்னு சொல்லி ரசிக்க வச்சு மாஸ் காட்டின அட்லி. ஸோ இதெல்லாம் தான் அட்லி ஏன் பெஸ்ட் அப்படின்றதுக்கு 5 ரீசன்ஸ். அண்ட் ஏன் சார்பாகவும் என்னோட 25,000 சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பாகவும் ஹாப்பி பர்த்டே தலைவா. இதே மாதிரி ட்ரிபியூட் வீடியோஸ் பார்க்க இந்த பிளேலிஸ்ட்குள்ள போங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.